ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிக்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்குரிய ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி நான் பேசணும் விரும்பல. இருந்தாலும் நம்ம கொஸ்டின்லேருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போயும் சொல்கிறேன், நம்ம கொடுத்த கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு. ஆனால் இம்பார்ட்டன் நினச்ச கொஸ்டின் எதுவும் வரல. ஸோ அதனால் கொஸ்டின் வந்து நீங்கள் எதிர்பார்த்த கொஸ்டின் வந்திருக்காது. இருந்தாலும் நம்ம கொடுத்த கொஸ்டின் வந்திருக்கா அப்படிங்கிற மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மொதல் அப்லோட் பண்ணேன். அதை தான் எல்லா இதுலேயும் பார்க்க சொல்லியிருப்பேன். அது லாஸ்ட் மினிட் கொஸ்டின் வந்து அது வந்து இம்பார்ட்டனாக தான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நம்ம மொதல் அப்லோட் பண்ண கொஸ்டினில் ஸோ ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் அந்த அண்டர்லைன் பண்ணிக்கலாம் 2 மார்க்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இது ப்ராப்ளமேட்டிக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னொன்று வந்து உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி கான்செப்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்னா யோசிக்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஆப்போசிட்டாக யோசிக்கணும். ரப்பரா ஸ்டீலான்னு கேட்டிருக்காங்க. நம்ம நார்மலாக ரப்பர் தான் எலாஸ்டிக்னு நினச்சிருப்போம். அது ரப்பர் கிடையாது, ஸ்டீலு. ஸோ அதாவது நம்ம ஆப்போசிட்டாக யோசிக்கணும். இந்த மாதிரி அடுத்த எக்ஸாமில் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதிலே வந்து 3வது யூனிட் வேவ்ஸ்னு சொல்லி பிரிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் இந்த டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பிக்வெஷன் பொறுத்த வரைக்கும் 6 மார்க் அடிச்சிருப்பேன். யங் மாடலஸ் பை நான் யூனிஃபார்ம் பெட்டிங்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கேன்டிலெவர்லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் கொடுத்துருக்க கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஆனால் எங்கெங்க இருந்தோ கேட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ் சம்டைம் பிக்வெஷன் கேட்டிருக்காங்க. அதனால் அடுத்து வர எக்ஸாமுக்கு இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கபல் பெர் யூனிட் டெஸ்ட்லேருந்து ப்ராப்ளம்ஸ் அதாவது உங்களுக்கு அந்த இதுலேருந்து ஒரு டெரைவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருந்துச்சு. கபல் பெர் யூனிட் டெஸ்ட்டில் இருந்து அதாவது உங்களுக்கு டார்சனல் பெண்டுலம் இருந்து கபல் பெர் யூனிட் டெஸ்ட் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு டார்சனல் பெண்டுலமோட டாப்பிக்லேருந்து கபல் பெர் யூனிட் டெஸ்ட் வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்ம ஆல்ரெடி சொன்னதான். டேம்ப்டு ஆசிலேஷன்லேருந்து 2 மார்க்கும் ஃபோர்ஸ்ட் ஆசிலேஷன் வந்து பிக் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 6 மார்க் பண்ணது உங்களுக்கு பிக் கொஸ்டின். ஸோ அடுத்து டார்சனல் பெண்டுலம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பைசோ எலக்ட்ரிக் மெத்தட் உங்களுக்கு பிக் கொஸ்டினும் ஸ்டேஷனரி வேவ்ஸ் இதை கொஞ்சம் கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பிக் கொஸ்டினில் இன்னொன்று வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக்ஸ் இன் வேவ்ஸ் இன் ஃப்ரீ ஸ்பேசஸ் இது கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் குவாண்டம் டனலிங் கேட்டிருந்தாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதாவது 2 மார்க் நம்ம கொடுத்ததே நிறைய பிக் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் 1D வந்து லாஸ்ட் மினிட்ல நான் சொல்லியிருந்தேன். அது பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டி ப்ராக்லி ஹைபோதீசிஸ் வந்து 2 மார்க் அந்த இது கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர்லேருந்து கேட்டிருந்தாங்க. கொஹரன்ஸ் கான்செப்ட் அதாவது லாஸ்ட் 2 மார்க் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிக் கொஸ்டின் பொறுத்தவரை CO2 லேசர்லேருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது போக உங்களுக்கு ஓவரலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்லேருந்து வந்திருக்கு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸாக கொஞ்சம் நீங்கள் பிக் கொஸ்டினாக படிச்சுக்கோங்க அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நம்ம சொன்ன எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். பட் அவங்க வெரி இம்பார்ட்டன்ட்லேருந்து கேட்கல. ஆனால் இது முன்னாடி கேட்டிருக்காங்க. அந்த இதுலேருந்து கொஞ்சம் கேட்டிருக்காங்க. ஏன்னா நான் இதில் கொடுத்த எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ரேராக கேட்ட கொஸ்டின் வந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். இந்தமாதிரி நம்ம கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஸோ நீங்கள் பார்க்குறதுல 2 மார்க்கையும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்த்துக்கோங்க. 2 மார்க்கை பிக் கொஸ்டினோட கம்பேர் பண்ணி மெர்ஜ் பண்ணி தான் படிக்க சொல்லியிருக்கேன். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் அப்செட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கொஸ்டினை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ யாரும் வந்து ஃபீல் பண்ணாமல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.